ரெட்மி 9 பவர். அது என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி டிஸ்பிளே வந்து வெளியே மாற்றிருக்காங்க, சென்ட்ரல் கேஸும் மாற்றிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா குவாலிட்டியாக எந்த வேலையுமே பார்க்காம தற்காலிகத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய ஒரு பகுதியில் வந்து டிஸ்பிளே எந்திரிச்சு தண்ணி உள்ளே போயிருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளமும் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி. அது எதனால் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த சென்ட்ரல் கேஸை வந்து நான் நிறையா தடவை செக் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. அதே மாதிரி தான் இதில் சென்ட்ரல் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பீஸே இல்லை. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மண் உள்ளே போக ஆரம்பிச்சு, தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சென்ட்ரல் கேஸ் மாற்றுறதா இருந்தால் மதர் போர்டு, ரிங்கரு, பேட்ரி, இங்கே ஒரு ரிங்கர் இருக்கும். இந்த மாடலில் 2 ரிங்கர் வரும். இதுலேயே ரிங்கர் ப்ளஸ் ஏர் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு லைன் பார்த்திங்கன்னா தெரியும், 3 லைன் இருக்கும். இதில் இங்கே 2 தான் இருக்கும். இதான் இதுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் பாட்டு கேட்கும்போதும் இதான் ஒர்க் ஆகும், பேசும்போதும் இதான் ஒர்க் ஆகும். பட் பேசும்போது நார்மலாக ஒர்க் ஆகும், பாட்டு கேட்கும்போது ஹெவியாக இருக்கும், அது 2 லைனில் ஒர்க் ஆகும். அதேமாதிரி ஆடியோ ஸ்பீக்கர் வந்து லவுட் ஸ்பீக்கர் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 2 ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க லைன், சுவிட்ச் லைன்லாம் எடுத்து நம்ம செட் பண்ணணும். இது வேலை அதிகமாக இருக்குன்றனால நிறைய பேர் இந்த சென்ட்ரல் கேஸை மாற்ற சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே போடுவாங்க. இதில் பாருங்கள், சென்ட்ரல் கேஸோட அந்த சென்ட்ரு இதோடு வரும் ஃப்ரேமு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்கும் பாருங்க, கம்பியே உள்ளே போகுது பாருங்க. இப்போ இந்த அளவு கேப் இருக்குது அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போதே இவங்க சொல்லியிருக்கணும் சென்ட்ரல் கேஸ் வந்து மாற்றணும்னு. அதை அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அதுக்குள்ளே மண்ணை நம்ம போய் பர்ஸில் நெறிஞ்சு இந்த மாதிரி நொறுங்கி இருக்குது. இங்கிட்ட தண்ணி உள்ளே போயிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் இருக்குது பாருங்கள். இந்த ஓப்பன் வந்து பேஸ்டிங் கரெக்டாக பண்ணாதனால அந்த மாதிரி வரும். சென்ட்ரல் கேஸ் லைட்டாக பெண்ட் இருந்தாலும் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சென்ட்ரல் கேஸ் ஃபுல் செட்டு மாற்றுறோம். இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி காமிப்போம். இது வைப்ரேட்டர் மோட்ரு. இது எல்லாத்தையுமே நம்ம புதுசாக செட் பண்ணுறோம்.